நேயர்களுக்கு வணக்கம். மூல நட்சத்திரம் 9 நட்சத்திர கூட்டங்களினுடைய ஒரு தொகுப்பு என்று ஆதிகால சுவடி நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. மூல நட்சத்திரத்தினுடைய சின்னம் சிங்கத்தின் வால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நட்சத்திரம் ஒரு உயர்ந்த நட்சத்திரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நட்சத்திரத்திலே தான் ஸ்ரீ ராமபக்த ஹனுமன் என்ற ஆஞ்சநேயர் அவதரித்தார் என்றும் சுவடி சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நட்சத்திரம் அழிப்பதையும் உடைப்பதையும் குறிக்கும் திருதி என்ற ஒரு தேவதையாக கொண்ட நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தின் தேவதையை யோகினி என்றும் சொல்வார்கள். இந்த தேவதை ஒரு அசுப தேவதை. காளி தேவதையினுடைய ஏவல் செய்யும் பெண் தேவதை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நட்சத்திரம் வானத்திலே நல்ல பிரகாசமாக தெரியும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நட்சத்திரத்தை ஜென்ம நட்சத்திரமாக கொண்டவர்கள் அழகான தோற்றமுடையவர்களாக இருப்பார்கள். அவர்களது முகம் வசீகரமாக இருக்கும். பிறர்கள் அவரை பார்த்த உடனே ஆசைப்படும் அளவுக்கு வசீகரமாக அவரது முக பாவனைகள் இருக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல கல்விமான்களாக இருப்பார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. மூலம் என்பது வேர் என்ற ஒன்றை குறிக்கும். ஆதிகாலத்திலே சித்த மருத்துவம் மரம் செடி கொடிகளினுடைய வேரில் இருந்துதான் ஆரம்பமானது என்றும், எனவே மூல நட்சத்திரம் அடியிலே செடிகளுக்கு அடியிலே இருக்கும் மூலத்தை உறிஞ்சி அது எவ்வாறு செழிப்பமாக வளருமோ அதுபோல இந்த நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் அடி மூலத்தை கற்று நல்ல புத்திசாலிகளாக மேன்மையான கற்பனை பலம் படைத்தவர்களாக இருப்பார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் சற்று கர்ப்பமுடையவர்கள், தனியாக வாழ்க்கை நடத்துபவர்கள், உறவினர்களிடம் ஒட்டமாட்டார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. தனது தாய் தந்தையரை நன்கு பராமரித்து உபசரிப்பார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தவர்களுடைய விஷயத்திலே நல்லதோ கெட்டதோ அதை தலையிடாமல் பட்டும்படாமல் நடந்து கொள்வார்கள் என்றும், அவர்கள் நல்ல செல்வ வளம் படைத்தவர்களாக இருப்பார்கள். வேத மந்திரங்களை நன்கு கற்று அதன்படி யாகங்கள் பூஜைகளை செய்வார்கள். தெய்வ வழிபாட்டு விஷயங்களிலே ஆழ்ந்த பற்று கொண்டவர்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நட்சத்திரத்தில்தான் விவாகம், சீமந்தம், வேத பாடங்கள் படிக்கும் ஆரம்பம், உபநயனம், மருந்து உண்ணல் போன்ற நல்ல காரியங்களை செய்யலாம் என்றும், ஆனால் அதற்குரிய பூஜைகளை முதலிலே செய்துவிட்டு
இவ்வாறான சுப காரியங்களை தொடங்க வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நட்சத்திரத்தில் நல்ல காரியங்களை செய்தால் அது மென்மேலும் விருத்தியடையும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நட்சத்திரம் நல்ல நட்சத்திரம், புத்திசாலி தனமான ஜாதகர்கள் பிறக்கக்கூடிய நட்சத்திரம் என்பதாலும் இந்த ஜாதகர்கள் நல்ல குடும்ப அமைப்பை பெற்று குழந்தைகளை பெற்று மகிழ்ச்சியாக வாழ்வார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்ரீ ராமபிரானுடைய மனைவி சீதை பிராட்டி ராவணனால் கடத்தப்பட்ட போது துக்கமடைந்த ராமபிரானை லக்ஷ்மணன் தேற்றினாராம். அப்போது அன்றைக்கு மூல நட்சத்திரத்திலே ஒரு வால் நட்சத்திரம் தோன்றியதாகவும் அந்த வால் நட்சத்திரம்தான் மூல நட்சத்திரம் என்றும், அப்போது ராவணன் மூல நட்சத்திரம் வானிலே தெரிகிறது, ராவணனும் அரக்கர்களும் அழியும் நாள் நெருங்கிவிட்டது என்று ஸ்ரீ ராமபிரானை தேற்றியதாகவும் புராணங்களிலும் சுவடி சாஸ்திரங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல உயர்ந்த நட்சத்திரம் லட்சியவாதிகள் தன் கடமையே கண்ணாக இருப்பார்கள். மிகுந்த பெரிய ஆயுதங்களை கையாளக்கூடிய ஆற்றலும் இந்த மூல நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு இருக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக நூல்களிலே மூல நட்சத்திரத்திலே பிறந்த பெண் மாமனாருக்கு தோஷம் தரும், மூல நட்சத்திரத்திலே பிறந்தால் அந்த பெண் தோஷம் தரும் பெண் என்றெல்லாம் கூறப்பட்டிருப்பதை ஜோதிட சுவடி நூல்கள் மறுக்கின்றன. இவ்வாறு சொல்வதெல்லாம் தவறு என்றும், ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம் என்றெல்லாம் நாட்டிலே பழமொழிகள் நிலவுவதை குறிப்பிட்டு, இது அவரவர் ஜாதக பலாபலன்படி நடக்கக்கூடிய பலன்கள், இவ்வாறு இந்த நட்சத்திரத்தில் நிகழ்வதற்கு எந்தவிதமான ஆதாரமும் இல்லை. எனவே இவ்வாறான கருத்துக்கெல்லாம் இட்டுக்கட்டி சொல்லப்பட்டவை என்றும் சுவடி சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நேயர்களுக்கு தெரிவித்து கொள்ள விரும்புகிறேன். எனவே மூல நட்சத்திரம் ஒரு உயர்ந்த நட்சத்திரம், நல்ல கருத்துக்களையும் பழமையான சிந்தனைகளையும் புராண இதிகாசங்களிலே ஈடுபாடும் மருத்துவ துறையிலே ஈடுபாடும் கொண்டவர்களாக இந்த நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இருப்பார்கள். நன்கு கல்வி கற்றவர்கள், உயர்ந்தவர்கள், பிறரை வஞ்சிக்க மாட்டார்கள், ஏமாற்ற மாட்டார்கள், பொய் சொல்ல மாட்டார்கள் என்றெல்லாம் கூட சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நேயர்களுக்கு தெரிவித்து, இந்த வீடியோவை காணும் எனது அன்பிற்குரிய நேயர்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் நிறைய வீடியோக்களை யூடியூப்பில் வெளியிட்டிருக்கிறேன். அவைகளெல்லாம் ஜோதிடம் சம்பந்தப்பட்டவை. ஜோதிட கருத்துக்களையும் ஜோதிட நுட்பங்களையும் ஜோதிட விதிமுறைகளையும் நேயர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையிலே மிக எளிமையாக நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே பேசி வெளியிட்டிருக்கிறேன். அவைகளெல்லாம் பார்த்து நீங்கள் ஜோதிட கருத்தையும் ஜோதிட விவரங்களையும் அறிந்து பயனடைய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு, உங்கள் அனைவருக்கும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்துக்களை தெரிவித்து
என் வணக்கத்தையும் உங்களுக்கு கூறி விடைபெறுகிறேன். நன்றி.